நெடுஞ்சாலை ஓரமாக கடைகள் அமைத்து வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும். நெடுஞ்சாலை துறைக்கு வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் ஓசூர் டவுன் பகுதியில் சாலையோரம் வியாபாரம் செய்யும் தள்ளுவண்டிகள், தரைக்கடைகள், புது வியாபாரிகள் என 100க்கும் மேற்பட்ட நபர்கள் தினமும் காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரையில் சிறு குறு வியாபாரி செய்து வருகிறார்கள். இந்த வியாபாரத்தை சிக்கல் ஏற்படுத்தும் விதமாக கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை தேசிய நிர்வாகம் தொழிற்சங்கங்களின் அணுகுமுறை இல்லாமல் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளை அப்புறப்படுத்தும் நோக்கில் கடந்த 16ஆம் தேதி நோட்டீஸ் விநியோகம் செய்து கடைகளை அப்புறப்படுத்துமாறு கூறி சென்றுள்ளனர். NH நிர்வாகத்திற்கு ஏதாவது தகவல் தெரிவிக்க வேண்டுமெனில் 14 நாட்களுக்குள்ளாக அலுவலகம் வந்து நேரில் ஆஜராகி கருத்து தெரிவிக்குமாறு கூறி சென்றுள்ளனர். வியாபாரிகள் என்னுடைய வாழ்வாதாரமே இந்த சாலையோர வியாபாரம் தான். இதனை அப்புறப்படுத்தி விட்டால் மாற்று தொழில் செய்ய எங்களுக்கு தெரியாது. ஆகவே தயவு செய்து NH நிர்வாகம் கொடுத்த நோட்டீஸை திரும்ப பெற்று எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட சாலையோர தள்ளுவண்டி, தரைக்கடை, சிறு கடை அனைத்து வியாபாரிகளின் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும் தள்ளுவண்டி சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் பேட்டி. என்னுடைய பெயர் ராஜேந்திரன். என்னுடன் குணசேகரன் என்ற ஒரு மாவட்ட செயலாளராக உடன் இருக்கிறாரு. என் பேர் ராஜேந்திரன். நான் தள்ளுவண்டி சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன். ஒசூர் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க ஒவ்வொரு தள்ளுவண்டி கடையிலையும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நோட்டீஸை விநியோகம் பண்ணி கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்திக்கணும், நீங்க ஏதாவது விளக்கம் சொல்றதா இருந்தா 15 நாட்களுக்குள்ளாக சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் கிருஷ்ணகிரியில நேரடியாக நின்று எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க கடைகளை அப்புறப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தன்னிச்சையா ஒவ்வொரு கடைக்காரர்கிட்டையும் தனித்தனியா நிர்பந்தப்படுத்தி நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தள்ளுவண்டி, சாலையோர வியாபாரிகள், டிபன் கடை, சின்ன சின்ன டிபன் கடை, ஹோட்டல் கடை, தரையில் உட்காந்து காய்கறி விற்கிறவங்க, துணி விற்கிறவங்க, சோளக்கதிர் விற்கிறவங்க, கூழ் கடை போட்டிருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய குடும்ப தொழிலையும் நம்பிதான் இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கடை ஓடினாதான் அவங்க குடும்பத்துல அவங்களுடைய பட்டினி நீங்கும், அவர்கள் பெற்ற கடன்கள் தீரும். இந்த வகையில் இருக்கும்போது எந்த தொழிற்சங்கங்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காமல் தன்னிச்சையாகவே ஹைவே டிபார்ட்மெண்ட் கொடுத்ததை நாங்க கண்டிக்கிறோம். CIT தொழிற்சங்கம் கண்டிக்குது. ஆகவே எங்க தொழிலாளிக்கு தொழில் செய்ய பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் இந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகத்துக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நாங்க கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக ஓரமாக கடைகளை வைத்து வியாபாரம் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க இந்த அரசு உறுதி எடுத்துக்க வேண்டும்னு கேட்டுக்கணும். அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட ஹைவே டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரோம். ஆகவே எக்காரணத்தை கொண்டு கடைகளை அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளுடன் முடித்துக் கொள்கிறேன். மேலும் காலமாக இந்த கடைகள் இந்த பஸ் ஸ்டாண்டு வருவதற்கு முன்பாகவே 25 ஆண்டு காலுக்கு மேலாக இப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னிருந்தே அவங்க தரைக்கடியும் தள்ளுவண்டியும் டிஃபன் கடியும் போட்டு நடத்திட்டு வந்தவங்க இன்னைக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பேரம்பேத்தி எடுத்தும் அதே தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப எங்களுக்கும் எங்களுடைய வியாபாரிகளுக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம ஹைவே டிபார்ட்மெண்ட் அறிவுரையையும் ஏற்று ஒரு ஓரமாக வச்சு கடையை நடத்த அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்திருந்தாலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த தள்ளுவண்டி கடைகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தையும் இந்த நிகழ்வையும் தங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறோம். ஆகவே எந்த சங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும், அவர்களுக்கு வியாபாரம் செய்ய இந்த அரசாங்கம் வழிபட வேண்டும் என்றும் NH டிபார்ட்மெண்ட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேர் ராஜேந்திரன், கிருஷ்ணகிரி மாவட்ட தள்ளுவண்டி சாலையோர வியாபாரிகளுடைய சங்க தலைவர். குணசேகரன் உடன் இருக்கிறார், அவரு மாவட்ட செயலாளர்.